அவர் செயலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம். அவர் செயலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம். கண்ணாக மணியாக காப்பாற்றும் ஆண்டவர்க்கு ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தாய் திரு அவையோடு இணைந்து புனிதரும் மறைசாட்சியுமான சிரில் அவர்களுடைய நினைவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். யார் இந்த புனித சிரில் என்பதை நாம் அவருடைய வரலாற்றிலிருந்து பார்க்கும் பொழுது, ஒரு கத்தோலிக்க தாய்க்கு மகனாகவும் பிற தெய்வத்தை வணங்குகின்ற தந்தைக்கும் ஒரு சிறந்த மகனாக வளர்ந்தார். சிறுவயதிலிருந்தே கத்தோலிக்க தாயிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நம்பி அவர் வாழ்ந்தார். தந்தையிடமிருந்து பல அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பிற தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்தினாலும் இறைவன் ஒருவரே, அவர் நம்முடைய ஆண்டவர் தந்தையாம் கடவுள், மூவொரு இறைவன்தான் நமக்கு உண்மையான இறைவன் என்பதை தன்னுடைய உள்ளத்திலே எண்ணியவாறு தந்தைக்கு கீழ்ப்படியாமல் தாயினுடைய பேச்சுக்கு மட்டுமே அவர் கீழ்ப்படிந்தார். அங்கு ஊரில் வாழ்கின்ற பல்வேறு அதிகாரிகளும் உயர்மட்டத்தில் இருப்பவர்களும் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவரை மிரட்டினார்கள். நீ பிற தெய்வத்தை வணங்க வேண்டும், பிற தெய்வத்திற்கு நீ வணக்கம் செலுத்த வேண்டும், ஆராதனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மை தெய்வத்திற்கு மட்டுமே நான் தலை வணங்குவேன் என்று சொல்லி சிறுவயது முதலே அவர் ஆணித்தரமாக கத்தோலிக்க திரு அவையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அங்கிருக்கின்ற அரசர்கள் எல்லாம் இவருடைய உயிரை பழிவாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தன் உயிருக்காக அவர் கடவுளை மறுதலிக்காமல் உண்மை தெய்வத்தை மட்டுமே வணங்கக்கூடிய நபராக இருந்தார். அதனால் அவர் மறைசாட்சியாக மரித்தார். எனவே எவ்வாறாக மறைசாட்சியும் புனிதருமான சிரில் அவர்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தார்களோ அதே போல நாமும் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற இன்னும் நம்பிக்கையில் இன்னும் ஆழமாக வாழ வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் நினைத்து பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாள்களில் பவுல் எதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் உரோமை நகரத்துக்கு விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிலவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவரால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பதிலுரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமோ புனிதமிகு புயமோ அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களித்தார்.
பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைப்பணியா ஊதிய பணியா எது முக்கியம்? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே,
அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்த பிறகு அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே வந்தேன். கூட்டத்தில் பெண் ஒருவர் முண்டி கொண்டு வந்து, ஃபாதர் என்னை பிளஸ் பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு 25வது திருமண ஆண்டு விழா, எனவே சிறப்பாக எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே என்ன கேட்டேன் தெரியுமா? என்னம்மா நீங்கள் தான் வந்திருக்கீங்க, உங்களுடைய கணவர் எங்கே, உங்களுடைய துணையாளர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய கணவர் வேலைக்கு போயிருக்காரு, நான் அவருக்கு பதிலாக வந்திருக்கேன், எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு திருமண நாள் அன்று கடந்த 25 வருடங்களாக இறைவன் அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் மனைவியோடு இணைந்து வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல், எனக்கு இறைப்பணி அல்ல, எனக்கு ஊதிய பணிதான் முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நபர்களில் அவரும் ஒருவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விற்கு எது முக்கியம்? ஊதியம் முக்கியமா அல்லது இறைப்பணி என்பது முக்கியமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் அக்கிலா பிரிஸ்கில்லா அவர்களோடு இணைந்து கூடார தொழில் செய்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டு மக்களுக்கு நற்செய்தியை பணியாற்றுகின்றார். எனவே தனக்கும் தன்னை சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கும் பணம் முக்கியம், ஊதியம் முக்கியம் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு இணைந்து கூடார பணியையும் செய்கின்றார். இறைவன் அவருக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறைப்பணியையும் நம்முடைய புனித பவுலடியார் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் அவருடைய நற்செய்தியை நம்பாமல் நம்பிக்கையற்ற தனத்தில் வாழும் பொழுது புனித பவுலடியார் கோபப்பட்டு தான் கூடாரம் பின்பதற்காக வைத்திருந்த அந்த ஊசியை தூக்கி எறிந்துவிட்டு, நான் புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை பணி செய்ய ஆற்றப்போகிறேன் என்று சொல்லி அவர் ஊதியமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறை பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்கிறார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் ஊதியம் முக்கியமா அல்லது இறைப்பணி முக்கியமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். தொடக்க நூல் பிரிவு 2 இறை வார்த்தை 15 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். எனவே மனிதனாக படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தாலும் அவர்களுக்கென்று ஒரு பணியை கொடுக்கின்றார். என்ன பணி? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார், ஒரு ஊதியத்தை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். எனவே மனிதன் என்பவன் உழைத்து உண்ணல் வேண்டும் என்பதை ஆண்டவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே நம் வாழ்வில் ஊதியம் முக்கியமா இறைப்பணி முக்கியமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கென்று ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றார், ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். அந்த பணியை முழுமையாக நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் நாம் செயலாற்ற வேண்டும். அதைதான் இறைவன் இன்றைய தொடக்குநூல் வாசகத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இல்லை நான் கடவுள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், ஒரு நாள் ஃபுல்லாக ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறேன், அடுத்த நாள் எனக்கு தேர்வு, நான் படிக்காமல் ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு கடவுளை போற்றி பாடி துதித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அடுத்த நாள் தேர்வுக்கு எழுதும்போது நாம் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? அப்போது நம்முடைய இறைவேண்டுதல் எவ்வாறாக இருக்க வேண்டும், நம்முடைய உழைப்பு எவ்வளவு நேரம் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் ஒவ்வொருவராக இருக்கின்றோம். அப்பொழுது இறைப்பணி முக்கியமா அல்லது ஊதிய பணி முக்கியமா
எது நம்முடைய வாழ்வில் முக்கியம் என்பதை சீர்தூக்கி நாம் பார்க்க வேண்டும். புனித பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது கடிதம் பிரிவு 3 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கின்றோம். எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை, மாறாக உங்களுக்குள் எவருக்கும் சுமையாய் இராதபடி பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். பவுலடியாரும் அவருடைய உடன்பணியாளர்களும் மக்களுக்கு பார்த்து சொல்கின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை, பகலுமாக நாங்கள் உழைத்து உண்ணுகின்றோம். எங்களுடைய உழைப்பிலிருந்து நாங்கள் சிந்துகின்ற வேர்வையிலிருந்து நாங்கள் உண்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் சுமையாக இருக்கவில்லை என்பதை புனித பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்தில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, எங்களுக்காக வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். எனவே இறைப்பணியையும் முக்கியம், ஊதியமும் முக்கியம் என்பதை நம்முடைய புனித பவுலடியார் அவருடைய உடன்பணியாளர்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த இரண்டில் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விடுதலை பயண புத்தகம் பிரிவு 3 இறை வார்த்தை 1 நாம் வாசிக்கின்றோம். மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தன் மாமனார் இத்ரேவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். எனவே கடவுள் மோசையை அழைப்பதற்கு முன்பாக அவருடைய மாமனாரினுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய அன்றாட பணியாக இருந்தது. அதிலிருந்து அவருக்கு உணவு கிடைத்தது, ஊதியம் கிடைத்தது. அதை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டார். அதிலிருந்து தன்னுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையும் என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் அவரை இறை பணிக்காக அழைக்கின்றார். இதோ என்னுடைய மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள், 40 ஆண்டுகளாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். நீ விடுதலையின் நாயகனாக இருந்து அந்த மக்களை விடுதலை பெறச் செய்து நான் காட்டுகின்ற நாட்டிற்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு அழைப்பு கொடுக்கின்றார். தன்னுடைய பணியை, ஊதிய பணியை விட்டுவிட்டு தன்னுடைய எதிர்காலம் எப்படியாக அமையுமோ என்ற கேள்விக்குறியோடு ஆண்டவர் கொடுத்த பணியை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார் என்பதை மோசேயினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அரசர்கள் எழுதிய முதல் புத்தகம் பிரிவு 19 இறைவார்த்தை 19 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். எலியா சாபாத்தின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்பே 11 ஏர்கள் இருந்தன. 12வது ஏரை தாமே ஓட்டிக்கொண்டு வந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். அன்பார்ந்தவர்களே, எலியா இறைவாக்கினர் எலிசாவை அழைக்கும் போது இவ்வாறாக அழைக்கின்றார். எலிசா தன்னுடைய விவசாய தொழிலை ஏற்பூட்டி விவசாயத்தை, மண்ணை பண்படுத்துகின்ற அந்த வாழ்வாதாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இறைவாக்கினர் அழைத்த உடனே அவர் வைத்திருந்த ஏரையும் மாட்டையும் தீக்கு இரையாக்கி அங்கு உணவருந்து விட்டு அவர் இறை பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிறார் என்பதை நம்முடைய இறைவாக்கினருடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆமோஸ் இறைவாக்கினர் அவர் எழுதிய புத்தகம் பிரிவு 7 இறைவார்த்தை 14 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமேசியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எனவே ஆடு மேய்க்கின்ற பணியையும் தோட்டக்காரனுடைய பணியும் செய்து கொண்டிருக்கின்ற ஆமோஸை கடவுள் அழைக்கின்றார். மக்களை மீட்க வேண்டும், மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினரை அழைக்கும் பொழுது அவர் உடனடியாக இதோ வருகிறேன் என்று சொல்லி கடவுளுடைய பணியை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு
ஆண்டவர் பணியை செய்வதற்காக முன்வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தானியேல் புத்தகம் பிரிவு 6 இறைவார்த்தை 1 நாம் வாசிக்கும் பொழுது தானியேல் தண்டல்காரராக பணியாற்றுகின்றார். அவரிடத்தில் ஏராளமான சொத்துகள் இருந்தன, பணங்கள் இருந்தன. அனைத்தையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணித்து சிங்க குகைக்குள்ளாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மக்களுக்காக நற்செய்தியை பணியாற்றியவர்கள் இத்தகைய இறைவாக்கினர்கள். எனவே தங்களுடைய ஊதியத்தை, தங்களுடைய சொந்த பலத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறைப்பணிக்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பல்வேறு நபர்கள், குறிப்பாக இயேசுவுடைய சீடர்கள் பேதுரு, யோவான், ஜேம்ஸ் போன்றவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் அழைத்த உடனே தங்களுடைய படகுகளையும் வலைகளையும் மீன்களையும் அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவருடைய இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மத்தேயு வரி வசூல் செய்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் அழைத்த உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவருக்கென்று பணி செய்வதற்காக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஏன், இயேசு ஆண்டவர் கூட தான் இளமை காலத்தில் தன் தந்தையோடு இணைந்து தச்சு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். இறைப்பணிக்காக முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அனைத்தையுமே விட்டுவிட்டு கடவுளுக்காக தந்தையாம் கடவுள் கொடுத்த அனைத்து பணிகளையும் நிறைவேற்ற வேண்டும், இறை திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தார். எனவே ஊதியம் எங்களுக்கு முக்கியமில்லை, இறைப்பணிதான் எங்களுடைய வாழ்வில் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட ஒரு காவலாளியாக, இரவு விடுதியில் ஒரு பவுன்சராக ஒரு பணியை செய்து வந்தார். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு குருத்துவத்தில் தன்னுடைய பணியை முழுமையாக இறைப்பணிக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊதியம் முக்கியமா, பணி முக்கியமா, அல்லது இறைப்பணி முக்கியமா என்று சொல்லும் பொழுது பல்வேறு நபர்களும் எங்களுக்கு ஊதியம்தான் முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் 1 மணி நேரம் அமர்ந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே 1 மணி நேரம் நான் வெளியே சென்று பணி செய்தால் எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலாக எனக்கு கிடைக்கின்றது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கின்ற திருப்பலியின் வழியாக கிடைக்கின்ற பலனை விட அந்த நேரத்தில் நான் உழைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த பலன் கிடைக்கிறது என்று பல நபர்களும் இந்த பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கின்றார், உயிரை கொடுத்திருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை கொடுத்திருக்கின்றார், நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கடவுள் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவருக்கென்று நன்றி செலுத்த நாம் எத்தகைய நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை தெரசாவை விட நாம் அதிகமாக உழைத்து விட்டோமா? அன்னை தெரசா ஏழை எளிய மக்களுக்கு, சாகும் தருவாயில் இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவமனையில் இருந்து அவர்களுக்கு அன்று பணிவிடை செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். எவ்வளவுதான் அவர் பணி செய்தாலும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து அவர் தன்னையே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மகளாக அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். அவரை விட நாம் அதிகமாக உழைத்து விட்டோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு இளைஞன், அடிக்கடி அவனை தெருவில் தான் பார்ப்பேன், கோயிலுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபாதர் எனக்கு அந்த நிறைய வேலை இருக்குது, நான் டிராக்டர் ஓட்டணும், அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இங்குமா ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோயில் பக்கமே வருவது கிடையாது. நான் பல முறை பல இடத்துல அவனை பார்க்கும்போதெல்லாம் நான் இப்படியாக சொல்வேன், 1 மணி நேரம் கடவுளுக்காக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் உதறிவிட்டு சென்று விடுகிறார். ஒரு முறை திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, ஓலை எழுத வேண்டும் என்பதற்காக வந்தார். இப்போ கேட்டேன், உனக்கு வேலை இல்லையா, ஓலை எழுதுறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் கிடைக்குதுல்ல, கோயிலுக்கு வந்திருக்கீல்ல, 3 ஓலை வாசிக்கிறேன், 3 ஓலை வாசிக்கும் பொழுது நீ கோயிலுக்கு வரணும், நீ வரலை அப்படின்னா உன் கல்யாண திருப்பலிக்கு நான் வரமாட்டேன், நீ வேறு ஏதாவது ஒரு ஃபாதரை கூப்பிட்டு கல்யாண திருப்பலியை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சரி அப்படியாச்சும் வருவானோ அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்த்தேன். ஆனால் அப்படியும் அவர் வரவில்லை. ஆனால் நான் எடுத்த முடிவில் நான் நிலையாக நின்று அந்த திருப்பலியில் நான் கலந்து கொள்ளலை. இருந்தாலும் திருப்பலி முடிந்த பிறகு நான் பங்கு தந்தையாக இருந்து என்ன காரியெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சிறப்பாக செய்து விட்டேன். காலங்கள் புரண்டோடின. அந்த பங்கிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். காலங்கள் கடந்து ஓடி பார்க்கும் பொழுது அவனுக்கென்று ஒரு குழந்தை பிறக்கின்றது. பிறந்த குழந்தை உடனடியாக இறந்து போகின்றது. கடவுள் எதற்கு அந்த மகனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் என்பது இன்னும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கடவுள் பலமுறை அவரை அழைத்திருக்கின்றார். திருப்பலியில் கலந்து கொள், ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கு என்று பலமுறை பல வழிகளில் அவர் அழைப்பு கொடுத்திருக்கலாம். அந்த அழைப்பை கேட்காதனால் இவ்வளவு பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்திருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய கோபத்தினுடைய அறிகுறியை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏதோ விதத்தில் அந்த குழந்தை இறந்திருக்கலாம். ஆனால் இது கடவுள் கொடுத்த தண்டனையாக இருக்குமோ என்பது இன்னமும் என்னுடைய மனதிற்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எனவே கடவுளுக்காக நாம் செவி கொடுக்கும் பொழுது, கடவுளுக்காக நாம் நேரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஊதியத்தையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளை அழைக்கின்றார், அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று நாம் முழுமையாக இறங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. ஒரு திருப்பலியில் 1 மணி நேரம் கலந்து கொள்ள முடியாமல் நமக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை விட கடவுளுக்காக ஒப்பு கொடுத்த பிறகு நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு நிச்சயமாக கடவுள் அதிக பலனை தருவார் என்பதை பல்வேறு இறை மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? ஊதியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இறைப்பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். நாம் அனைவருமே இறைவனுக்கு, இறைப்பணிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து இறை ஆசீர் பெறுவோம். வாருங்கள். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையே கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றாரே. பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றாரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்தல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் இந்த திருடத்தும் நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் அருமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். நமக்கு கிடைக்கின்ற ஊதிய பணியை விட இறைப்பணி என்பது நம்முடைய வாழ்வில் முக்கியம் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய உயிருள்ள ஆண்டவர் இவரே. உடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைப்பணியை எந்நாளும் செய்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.